இபிஎஸ் அவர்களும் தேமுதிகவும் கூட்டணியில் இருக்கிறார்கள். சரி, வந்திருக்காங்க, வாக்குகளை சேகரிக்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறாங்க. நீங்க உங்க பிரதமர் வேட்பாளர் யார்? இபிஎஸ்ஆ? யார் உங்க வேட்பாளர்? நீங்க யார் அழுவீங்க? இப்ப கூட அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து எனக்கு கூட்டணி வேண்டாம், ஆனா நான் உங்களுக்காக பாடுபடுவேன். எப்படி பாடுபடுவீங்க? நான் டெல்லிக்கு சென்று இங்கே வர வேண்டியது எல்லாம் நான் போராடுவேன் என்று சொல்லுகிறேன். ஏன் யார்கிட்ட போவாங்க? யார் கூட நீங்க கூட்டணி? எதற்கு? நீங்க அங்கேயும் ஸ்விட்ச் ஆஃப், இங்க ஃபியூஸ் அவுட். எங்க மாநிலத்துல நீங்க எதிர்கட்சி. உங்களால என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நீங்க எப்படி செய்வீங்க? இது ஒரு சிம்பிளான கேள்விதான். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆனா நாங்க தெளிவாக சொல்லுகிறோம், நாங்கள் நரேந்திர மோடிஜி அவர்களை தான் பிரதமராக பார்க்கிறோம். அவர் தான் செயல்பட போகிறார். நான் இங்கே போட்டியிடுகிறேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து உங்கள் வேட்பாளராக, உங்கள் பிரதிநிதியாக என்னை டெல்லிக்கு அனுப்புங்கள். நான் கண்டிப்பாக இங்க குறைகள் நிறைய இருக்கிறது. அது நாட்டமை அவர்கள் தெளிவாக சொல்றேன்னு சொன்னாரு. அவருக்கும் நான் மைக் கொடுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறதால அதனால மறுபடியும் பற்றி உங்களிடம் மிக தாழ்விடம் கேட்டுக்கொள்கிறேன். தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தாருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.